ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம விஷாரத் பூர்வாதில் கஹானி கலஷில் நாதான் தோஸ்த் ஃபஸ்ட்டு ஒன் அதை பற்றி பார்ப்போம். அதை எழுதினவர் பிரேம்சந்த். नादान दोस्त। प्रस्तावना। कहानी तत्वों को लेकर विद्वानों में मतभेद है. कहानी கதை எழுதுறதுல வந்து வித்வான் அறிஞர்கள் அந்த கவிஞர்கள்ட்ட நிறைய வித்தியாசம் வேறுபாடுகள் இருக்குது. यहाँ बहुमूल्य तत्वों के आधार पर नादान दोस्त कहानी की आलोचना की जाती है. அதில் எல்லாராலும் அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த ஆதாரத்தின்படி நாதான் தோஸ்த் கதை வந்து இது எழுதப்பட்டுள்ளது. லேखक परिचय। नादान दोस्त नामक कहानी मुंशी प्रेमचंद की कहानी है. இது நாதான் दोस्त வந்து कहानी मुंशी प्रेमचंदனுடைய கதை. आपको उपन्यास सम्राट माना जाता है. அவர் வந்து उपन्यास நாவல்களுடைய சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லப்படுகிறார். आपने 300 से अधिक कहानियाँ लिखी है. 300 கதைகளுக்கு மேலே அவர் எழுதியிருக்காரு. शीर्षक। केशव चिड़िया के अंडों को सुरक्षित रखना चाहता था. केशव வந்து இந்த சிடியான குருவியினுடைய அண்டோன முட்டைகளுடைய சுரக்ஷித் பாதுகாக்க விரும்பினா. इसी उद्देश्य से वह अंडों को छूता भी है. இந்த உத்தேசம் இதனால் இந்த காரணத்தினால அந்த முட்டைகளை வந்து தொட்டு பார்க்க விரும்பினாங்க. उसे मालूम नहीं था कि चिड़िया गंदे अंडों को नहीं छेती. அவங்களுக்கு தெரியாது, ஏன்னா சிடியா வந்து அசுத்தமான அந்த யாராவது தொட்டாங்கன்னா அந்த முட்டைகளை வந்து அது சேர்த்துக்காது அதோட. इस तरह भलाई करने जाकर चिड़िया की बुराई करता है. இந்த மாதிரி அதுக்கு நன்மை செய்கிறேன்னு நினச்சிட்டு அந்த குருவிக்கு வந்து கெட்டதாக தீமை செஞ்சிட்டாங்க. वह दोस्त भी है नादान भी है. அவன் வந்து நண்பனாக வந்து செஞ்சான், ஆனால் நாதான்மே ஒன்றும் அறியாத பருவம் இல்லையா, அந்த ஒன்றும் தெரியாதவனாக இருந்தான். इसलिए नादान दोस्त इस कहानी के लिए उत्तम शीर्षक है. இதனால நாதான் दोस्त இந்த தலைப்பு வந்து இதுக்கு பொருத்தமான தலைப்பாக இருக்குது. कहानी का सारांश। केशव और श्यामा दोनों भाई बहन थे. केशव श्यामा और ரெண்டு பேரும் ब्रदर्स सिस्टर. केशव बड़ा था और श्यामा छोटी थी. केशव வந்து பெரியவன், श्यामा சின்னவன். उनके घर की कार्निस पर चिड़िया का एक घोंसला था. அவனுடைய வீட்டு கார்னிஸ்னால் வந்து மோட்டு வலை, பழைய காலத்தில் வீடு இருக்கிற லாஃப்ட் மாதிரி மேலே இருக்கும் இல்லையா, அந்த மோட்டு வலையில் வந்து ஒரு குருவியினுடைய கூடு இருந்தது. கோன்சலேமே சிடியானே அண்டே தியத்தே. அந்த கோன்சலா நெஸ்ட்டில் வந்து குருவி வந்து முட்டையிட்டு இருந்தது. केशव और श्यामा जानना चाहते थे कि चिड़िया के अंडे कैसे होते हैं और अंडों से बच्चे किस तरह निकलते हैं. கேஷவுக்கும் ஷியாமாக்கும் அவங்கள தெரிஞ்சிக்க விரும்பினாங்க. என்னதுன்னா அந்த குருவியினுடைய முட்டை எப்படி இருக்கும், இந்த முட்டையிலேருந்து எப்படி அந்த குட்டியெல்லாம் வெளில வரும் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இஸ் தரஸ்கே சைக்கடோம் பிரச்சனை உன் பச்சோங்கே தில்மே உட்தேத்தே. இதை தெரிஞ்சுக்கணுன்ற ஆயிரக்கணக்கான கேள்விகள் வந்து அந்த குழந்தைகளோட மனசில் எழுந்தது. மகரின் பிரச்சனோங்கா உத்தர் தேனே வாலா கோயி நஹிதா. ஆனால் அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. உன்கே பிதாஜி படுத்தே லிக்தேத்தே. அவங்க அப்பா வந்து படிப்பார், எழுதுவார், ஆஃபீஸ் போவார். அவர் மாதாஜி கர்கே காமோமே வெஸ்தத்தி. அவங்க அம்மா வந்து வீட்டு வேலையிலேயே அவங்க டைம் சரியாக போயிடும். அதனால் அவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. केशव और श्यामा ने चिड़िया के अंडे को सुरक्षित रखना चाहा. கேஷவும் ஷியாமாவும் அந்த குருவியினுடைய முட்டைகளை காப்பாற்றுறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு விரும்பினாங்க. दोपहर को उनकी अम्मा सो रही थी. நடுப்பகல் அவங்க அம்மா வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. கேஷவ் ஸ்டூல் பர் சடுக்கர் கோன்சலை தக் பहुंचा. கேஷவ் வந்து ஸ்டூலில் ஏறி கோன்சலை அந்த நெஸ்ட் வரைக்கும், அந்த கூடு வரைக்கும் அடைஞ்சிட்டான், அந்த உயரத்தில் போயிட்டான். கோன்சலை மே 3 अंडे थे. அந்த கூட்டில் வந்து 3 முட்டைகள் இருந்தது. केशव ने कपड़े का एक टुकड़ा घोंसले में बिछाया और अंडे को उन पर रख दिया. கேஷவ் என்ன பண்ணா, அதெல்லாம் கீழே விழுந்துற போதே பாதுகாக்கணும் அப்படின்ட்டு அந்த கூடு இந்த புல் இது வைக்கோல் அந்த இதெல்லாம் தானே இருக்கும், அதனால் ஒரு துணி துண்டை எடுத்து அந்த நெஸ்ட்டு கூட்டு மேலே போட்டுட்டு அது மேலே அந்த முட்டையெல்லாம் எடுத்து பாதுகாப்பாக வச்சான். 4 बजे श्यामा ने देखा कि अंडे नीचे गिर पड़े हैं. 4 மணிக்கு வந்து பார்த்தா ஷியாமா பார்த்தா அந்த முட்டைகள்லாம் வந்து கீழே விழுந்துருந்தது. உஸ்னே விஸ்வாஸ் கியா கி பச்சே உட் கயே. அவனுக்கு நம்பிக்கை இருந்தது, என்ன பார்த்தா அந்த குட்டியெல்லாம் பறந்து போச்சு முட்டையிலேருந்து அப்படின்னு அவங்க நினச்சாங்க. केशव ने आकर देखा और बताया कि अंडे टूट गए हैं. கேஷவ் வந்து பார்த்து அவன் சொல்ல முட்டையெல்லாம் உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்கிறான்.
माँ ने बात जानकर समझाया कि तुम लोगों ने अंडे को छुआ होगा. அவங்க அம்மா வந்து பார்த்துட்டு இதை தெரிஞ்ச உடனே வந்து பார்த்தாங்க. சொன்னாங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. அவங்கள பசங்கள்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் அந்த முட்டையை தொட்டிங்களா? சூனே சே அண்டே அண்டே ஹோ ஜாத்தே ஹே. நீங்கள் தொடறதுனால அந்த முட்டை வந்து அழுக்காயிடும். சிடியா கந்தே அண்டேக்கோ நகி சேர்த்தி. ஆனால் பூரி வந்து அந்த அழுக்கான முட்டைகளை வந்து சேர்க்காது. கேஷவ் கை தினம் தக் அப்படி கலத்தி பர் பஸ்தாத்தா ரஹா. அதனால கேஷவ் வந்து ரொம்ப நாள் வரைக்கும் தன் தவறை வந்து அவன் நினச்சி ஐயோப்பாமல் வருத்தப்பட்டிருந்தான். கத்தோபகத்தன் किसी भी कहानी का आगे बढ़ाने के लिए कथोपकथन ही सहायता करता था. இது இந்த முறையில் எப்படின்னா கதைக்கு வந்து இது முன்னேறத்துக்காக இந்த கதை வடிவம் வந்து உதவி புரியுது. இஸ் கஹானி மே பச்சே ஹி ஜியாதா போல்தே ஹை. இந்த கதையில் குழந்தைகள் தான் நிறைய பேசுகிறாங்க. इसलिए कथोपकथन सरल है. அதனால் இந்த கதை வடிவம் வந்து சாதாரணமாக இருக்குது. उनके संवाद से भी पता चलता है कि वे क्या करने वाला है. दोनों बच्चों का आपसी प्यार, अम्मा जी का डर सब उनके कथनों से मालूम होता है. அவங்களுடைய பேச்சுக்கள்லேயே தெரிய வருது என்னன்னா அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ரெண்டு குழந்தைகளும் ஆப்பசி பியார், தங்களுக்குள்ள அன்பாக இருக்காங்க, அம்மா கிட்ட பயமாக இருக்குது. அப்புறம் இந்த கதைக்கு தகுந்த மாதிரி அந்த செய்கைகளை அவங்க தெரியுது நமக்கு. இஸ் தரக் இஸ் கஹானி கா கதோபகத்தன் உத்தம. அதனால இந்த கதை வடிவம் வந்து இந்த கதைக்கு பொருத்தமாக இருக்குது. पात्र चित्रण केशव और श्यामा दोनों इस कहानी के मुख्य पात्र है. केशवों श्यामाவும் இந்த கதைக்கு முக்கியமான கதாபாத்திரங்கள். உன்கி அம்மா கா பாத்திர கவுன் பாத்திர है. அவங்க அம்மா வந்து ஒரு துணை பாத்திரமாக ஒன்று வராங்க. केशव और श्यामा अपनी अम्मा से डरते हैं. அவங்க அம்மா கிட்ட ரெண்டு பேரும் பயப்பட்டாங்க. अम्मा बच्चों से प्यार करती है मगर उनके सवालों का जवाब देने का कष्ट नहीं. அவங்க அம்மா வந்து அவங்க குழந்தைங்க மேலே அன்பாக தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. கேஷவ் படா है और श्यामा पर रौब जमाता है. கேஷவ் வந்து பெரியவன், அதனால ஷியாமா மேலே வந்து எப்பயும் ஏதாவது குறை சொல்லிட்டு இருப்பான். इसलिए श्यामा से सारी सच्चाई का सुनाती है. அதனால ஷியாமா கிட்ட அம்மா வந்து எல்லா விஷயத்தையும் கேட்பாங்க. इस तरह सबका पात्र चित्रण उत्तम ढंग से हुआ है. இந்த மாதிரி எல்லா கதாபாத்திரங்களும் நல்ல முறையில் இதில் கொடுக்கப்பட்டுள்ளது. பாஷா शैली इस कहानी की भाषा शैली सरल है. இது பாஷா மொழி இது வந்து சாதாரணமாக இருக்குது. कहानी में मुहावरों का प्रयोग हुआ है. கதையில் வந்து முகாவரம் ப்ராவப்ஸ்லாம் இருக்குல்ல, பழமொழி மாதிரி அதுக்கு உபயோகப்படுத்தியிருக்காங்க. इससे शैली रोचक बन गई है. இந்த முறை வந்து எழுதுகிற முறை வந்து விரும்பத்தக்கதாக இருக்குது. देशकाल कथा जिस काल में और जिस देश में घटती है उसके बारे में लेकर कुछ बताता है. இந்த கதை வந்து எளிதாக நமக்கு புரிகிறது. चूँकि यह कहानी सामाजिक है और किसी भी काल और देश के लिए सामान्य है. காலத்துக்கும் நாட்டுக்கும் ஏற்றதாக வந்து இந்த கதை வந்து எழுதப்பட்டுள்ளது. इसलिए लेखक ने इस संबंध में अधिक नहीं कहा है. அதனால் இதை சம்மந்தப்படுத்தி இது சம்பந்தமாக அதிகமாக எதுவும் சொல்லலை. उद्देश्य बच्चे अपनी अबोधता के कारण कोई अनर्थ कर सकते हैं. குழந்தை வந்து தன்னுடைய அபோதத்தான அவருக்கு வந்து தெரியாத வயசுலேயே அதனால் अनर्थ कर सकते हैं. ஒரு தெரியாத வேலையை அனர்த்தமாக செஞ்சுட்டான். इसलिए माता पिता को उनकी जिज्ञासा की पूर्ति करना जरूरी है. அதனால் அம்மா அப்பா கிட்ட வந்து தெரிஞ்சு கொள்ள ஆர்வம் வந்து அவனுக்கு இருந்தது. यह कहानी यही साबित करती है. இதுதான் இந்த கதை வந்து சொல்கிறது. उपसंहार प्रेमचंद की कहानियाँ ही हर विशेषता इस कहानी में भी पाई जाती है. பிரேம்சந்தனுடைய கதைகளை இந்த விசேஷமான முறையில் இந்த கதையை வந்து எழுதியிருக்காரு. यह बाल मनोवैज्ञानिक कहानी सचमुच अनुपम है. இந்த பால் மனோவையம் அந்த பாலன குழந்தைத்தனமான அந்த நிலைமை வந்து மனசு வந்து இந்த கதை மூலமாக நமக்கு உண்மையாக தெரிய வருகிறது.